சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் சாலையோரம் படுத்திருந்த முதியவர் மீது கார் ஏறும் காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான மேலும் விவரங்கள். தங்கும் விடுதியின் கார் பார்க்கிங் பகுதியில படுத்துறங்கிய 66 வயது முதியவர் மீது கார் ஏறி இறங்கியதுல சம்பவ இடத்துல அவர் பலியாகி இருக்கிறார். காரி இறங்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில கார் ஓட்டுநர் மற்றும் காருடைய உரிமையாளரை போலீசார் தேடி வருகிறார்கள். ஆயிரம் விளக்கு பகுதியை சேர்ந்த பன்னீர்செல்வம் 66 வயதான இவர் கடந்த 13ஆம் தேதி இரவு தங்கு விடுதியின் பார்க்கிங் பகுதியில் படுத்து உறங்கி இருக்கிறார். பின்னர் 14ஆம் தேதி காலை பன்னீர்செல்வம் இறந்து கிடந்த அவரது உறவினர்கள் இயற்கையாக இறந்து விட்டதாக நினைத்து அடக்கத்திற்கான பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பன்னீர்செல்வத்தின் காதின் அருகே ரத்தம் இருந்ததைக் கண்டு சந்தேகமடைந்த அவரது உறவினர்கள் தங்கும் விடுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது நள்ளிரவு வந்த கார் ஒன்று பன்னீர்செல்வத்தின் மீது ஏறி இறங்கியதுல அவர் உயிரிழந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக பன்னீர்செல்வத்தின் உறவினர் வனரோஜா பாண்டிபஜார் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்திருக்கிறார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். 3 நாட்களாகியும் அந்த கார் உரிமையாளர் யார் என்பதை அடையாளம் காண முடியாமல் பாண்டிபஜார் போலீசார் அவரை தேடும் பணியில ஈடுபட்டு வருவதாகவும் காரின் வாகன எண் தெரியாத காரணத்தினால காரின் உரிமையாளரை அடையாளம் காண்பது சிக்கல் நீடிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கார் உரிமையாளரை தொடர்ந்து தேடி வரக்கூடிய நிலையில அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. திரும்பும் போது கவனக்குறைவாக அவர் படுத்திருந்ததை கவனிக்காமல் அவர் மீது ஏறி இறங்கதும் அதில் அவர் உயிரிழந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. தற்போது பன்னீர்செல்வம் வழக்கு தொடர்பாக கார் உரிமையாளரை போலீசார் தொடர்ந்து தேடி வருகிறார்கள்.